ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 202. இதில் திருநாவர்த்தனின் முக்தி எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது புருஷோத்தமர் எனும் முழுமுதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணர் எப்போதும் 6 சிறப்புகளை பெற்று இருக்கின்றார். அவையாவன: முழுமையான செல்வம், முழுமையான வலிமை, முழுமையான புகழ், முழுமையான அறிவு, முழுமையான அழகு, முழுமையான துறவு, முழுமையான நித்தியமான வடிவங்களை கொண்ட வெவ்வேறான அவதாரங்களில் பகவான் தோன்றுகின்றார். இந்த வெவ்வேறான அவதாரங்களில் அவர் நிகழ்த்திய பரமான லீலைகளை பற்றி கேட்கும் பெரிய வாய்ப்பை கட்டுண்ட ஆத்மா பெற்று இருக்கின்றான். பகவான் கிருஷ்ணரின் லீலைகளும் செயல்களும் பௌதிகமானவை கிடையாது. அவை பௌதிக கருத்துக்கு அப்பாற்பட்டவை. ஆனால் இந்த அசாதாரணமான செயல்களை பற்றி கேட்பதன் மூலம் கட்டுண்ட ஆத்மா நல்ல பயன் அடைகின்றான். கேட்பது பகவான் கிருஷ்ணரோடு நம்மை சம்பந்தப்படுத்தி கொள்வதற்கான ஒரு வழி. அவரது செயல்பாடுகளை பற்றி கேட்பதால் மட்டுமே ஒருவன் பரமான நிலைக்கு உயரக்கூடும். கட்டுண்ட ஆத்மா கற்பனை, இலக்கியம், நாடகம், நாவல் ஆகியவை மூலம் பிற கட்டுண்ட ஆத்மாக்களின் நடவடிக்கைகளை பற்றி கேட்க ஆவலாக இருக்கின்றான். இப்படி மற்றவர்களை பற்றி கேட்பதற்கான ஆவலை பகவான் கிருஷ்ணன் லீலைகளை பற்றி கேட்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போது அவன் உடனடியாக தனது பரமான இயல்புக்கு உயர்கின்றான். பகவான் கிருஷ்ணனின் லீலைகள் அழகு மிக்கவை என்பது மட்டுமில்லாமல் மனதுக்கும் மகிழ்ச்சி தருபவை ஆகும். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் லீலைகளை பற்றி கேட்கும் வாய்ப்பை ஒருவன் பயன்படுத்தி கொண்டால் நெடுங்காலமாக பௌதிக இயற்கையோடு அவன் கொண்டு இருந்த தொடர்பின் காரணமாக அவனின் இதயத்தில் படிந்து இருக்கும் ஜட மாசு உடனடியாக நீங்கிவிடுகின்றது. பகவான் ஆகிய கிருஷ்ணரின் பரமான திருநாமத்தை கேட்பதால் மட்டுமே இதயத்தின் எல்லா ஜட மாசுகளையும் அகற்றிக்கொள்ள முடியும் என சைத்தன்ய மகாபிரபு போதிக்கின்றார். ஆத்ம ஞானம் பெறுவதற்கான பல வழிமுறைகள் உள்ளன. ஆனால் கேட்பதை மட்டும் முக்கிய அம்சமாக கொண்டுள்ள இந்த பக்தி தொண்டு முறை கட்டுண்ட ஆத்மாவால் மேற்கொள்ளப்படும் போது அவனின் ஜட மாசு உடனடியாக நீங்கி தனது உண்மையான இருப்பின் நிலையை அவன் உணர்கின்றான். கட்டுப்பட்ட நிலை ஜட மாசினால் ஏற்படுகின்றது. அந்த மாசு நீக்கப்பட்டவுடன் பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்ற வேண்டும் என்ற ஆவல் இதுவரை அவனுள் உறங்கி கிடந்த அந்த உந்துதல் விழித்து எழுகின்றது. உன்னதமான பகவான் கிருஷ்ணர் உடனான தனது நித்தியமான உறவை வளர்த்து கொள்வதன் மூலம் ஒருவன் பக்தர்கள் உடன் நட்பு உறவு கொள்ளும் தகுதியை பெறுகின்றான். மகாராஜா பரீட்சித் தாம் நடைமுறையில் அடைந்த அனுபவத்தால் ஒவ்வொருவரும் பகவான் கிருஷ்ணரின் பரமான லீலைகளை கேட்க வேண்டுமென பரிந்து உரைக்கின்றார். இதனை கேட்பவர்கள் மனித வாழ்வின் இறுதி இலக்கை அடையும் பயனை பெற்றுவிடலாம். பகவான் கிருஷ்ணர் தமது காரணமற்ற கருணையினால் இந்த ஜட உலகில் ஒரு சாதாரண மனிதனைப் போல் அவதரித்து தமது லீலைகளை காட்டுகின்றார். துரஷ்டவசமாக பண்பற்றவர்களும் நாத்திகர்களும் கிருஷ்ணரை தம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதனாக கருதி கொண்டு அவரை நிந்திக்கின்றார்கள். அறிவு குறைந்தவர்கள் ஆன அயோக்கியர்கள் கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதனாக அல்லது சற்றே உயர்ந்த சக்தியுடைய மனிதனாக நினைத்து கொள்கின்றார்கள். அவர்களது துரதிருஷ்டம் காரணமாக அவரை புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் என ஒப்புக்கொள்ள அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. சில வேளைகளில் அவர்கள் அதிகாரப்பூர்வமான இலக்கியங்களை கற்று இராத காரணத்தால் தம்மையே பகவான் கிருஷ்ணரின் அவதாரங்களாக பிரகடனப்படுத்தி கொள்கின்றார்கள். இப்பொழுது குழந்தை கிருஷ்ணர் இன்னும் சற்று வளர்ந்த பின் குப்புறப்படுக்க துவங்கினார்.
மற்றொரு விழாவையும் யசோதாவும் நந்த மகாராஜம் கொண்டாடினார்கள். அது பகவான் கிருஷ்ணன் முதலாவது பிறந்தநாள் விழாவாகும். அவர்கள் கொண்டாடிய கிருஷ்ண ஜெயந்தி விழா வேத கோட்பாடுகளை அனுசரிக்கும் எல்லோராலும் இன்றும் கொண்டாடப்படுகின்றது. இந்தியாவில் எல்லா பிரிவினரும் வேறுபாடு இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுகின்றார்கள். ஆயர்கள் ஆட்சியரும் அந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். அவர்களும் பெருந்திரளாக வந்து விழாவில் குதூகலமாக கலந்து கொண்டார்கள். நேர்த்தியான வாத்திய குழு ஒன்று இசை பொழிந்தது. கூடியிருந்த மக்கள் அதை ரசித்தார்கள். கற்றறிந்த பண்டிதர்கள் எல்லாம் விழாவுக்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். பிராமணர்களான அவர்கள் பகவான் கிருஷ்ணனின் நன்மையை கருதி வேத பாராயணம் செய்தார்கள். இப்படி வேதங்கள் இசைக்கப்பட்டு வாத்தியங்களும் இசை எழுப்பிக் கொண்டு இருந்த வேளையில் அன்னை யசோதா கிருஷ்ணருக்கு நீராட்டினார். இவ்வாறாக நீராட்டப்படும் சடங்கு அபிஷேகம் எனப்படுகின்றது. இந்த சடங்கு இன்றும் விருந்தாவனத்தின் எல்லா ஆலயங்களிலும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமியாக கொண்டாடப்படுகின்றன. இந்த சுப வேளையில் அன்னை யசோதா பெரும் அளவில் தானியங்களும் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பசுக்களும் கற்றறிந்த மதிப்புக்குரிய பிராமணர்களுக்கு தானமாக கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டு இருந்தால் யசோதை தானும் நீராட்டப்பட்டு அழகிய ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்த பகவான் கிருஷ்ணராகிய குழந்தையை மடியில் வைத்து கொண்டு வேதம் இசைக்கப்படுவதை கேட்பதற்காக அமர்ந்தாள். வேத கீதங்களை கேட்டுக்கொண்டு இருந்தபோது குழந்தை தூங்குவது போல் தோன்றியதால் அன்னை யசோதை ஓசைப்படாமல் எழுந்து அவரை படுக்கையில் கிடத்தினாள். விருந்தாவனத்தில் உள்ள தனது நண்பர்களையும் உறவினர்களையும் ஊர்வாசிகளையும் அந்த சுபவேளையில் வரவேற்கும் பணியில் ஈடுபட்டு இருந்த யசோதை குழந்தைக்கு பால் ஊட்ட மறந்து விட்டாள். எனவே அவர் பசித்து இருந்ததால் அழத் தொடங்கிவிட்டார். ஆனால் அங்கே எழுந்த பற்பல ஓசைகளின் காரணமாக குழந்தை அழுதது யசோதையின் காதில் விழவில்லை. பசியால் வருந்திய குழந்தை கோபம் அடைந்து எந்த ஒரு சாதாரண குழந்தையும் செய்வது போல் கால்களை தூக்கி உதைக்கத் தொடங்கினார். இப்பொழுது குழந்தை தற்செயலாக ஒரு கை வண்டியின் கீழ் வைக்கப்பட்டு இருந்ததால் அவர் கால்களை உதைத்தபோது வண்டியின் சக்கரத்தில் பட்டு அது சுக்குநூறாக நொறுங்கிவிட்டது. கை வண்டியின் மேல் குவிக்கப்பட்டு இருந்த பல வகையான பாத்திரங்களும் பித்தளை மற்றும் வேறு உலோகங்களான தட்டு முட்டு ஜாமான்களும் கீழே விழுந்து பெருத்த ஓசை எழுப்பின. வண்டியின் சக்கரம் அச்சாணியில் இருந்து கலன்று அதன் கம்பங்கள் உடைந்து அங்கும் இங்கும் சிதறின. வண்டி எப்படி தானே தகர்ந்து இருக்க முடியுமென ஆச்சரியம் அடைந்தார்கள். யசோதையும் கோபியரும் அந்த மகாராஜாவும் கோபாலர்களும் வியப்பில் ஆழ்ந்து போனார்கள். அங்கு கூடியிருந்த ஆண்களும் பெண்களும் குழந்தையை சுற்றி நின்று கொண்டு வண்டி எப்படி உடைந்து இருக்கும் என்பதற்கான காரணங்களை தமக்கு தோன்றிய வகையில் கூறத் தொடங்கினார்கள். சரியான காரணத்தை யாராலும் கூற முடியவில்லை. ஆனால் கிருஷ்ணருடன் விளையாடுவதற்காக அவர் இருந்த இடத்தில் அனுமதிக்கப்பட்டு இருந்த குழந்தைகள் கிருஷ்ணர் தம் கால்களை கொண்டு சக்கரத்தை உதைத்ததால் அப்படி நேர்ந்தது என சொன்னார்கள். அப்படி நடந்ததை தம் கண்களால் கண்டதாக கூட்டத்தினருக்கு அந்த குழந்தைகள் உறுதி கூறினார்கள். அதை வலியுறுத்தி சொன்னார்கள். குழந்தைகள் சொன்னதை சிலர் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் மற்றும் சிலர் குழந்தைகள் சொல்வதை எப்படி நம்புவது என கேட்டார்கள். குழந்தையாக அங்கு படுத்து இருப்பவர் முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் என்பதை கோபாலர்களும் கோபியர்களும் அறியாததால் அவர் எதையும் செய்யக்கூடியவர் என்பது அவர்களுக்கு புரியாமல் இருந்தன. கூடியது கூடாதது இரண்டையும் அவர் செய்யக்கூடியவர். இந்த விவாதம் நடந்து கொண்டு இருந்தபோது குழந்தை கிருஷ்ணர் அழுதார். சிறிதும் முணுமுணுக்காமல் அன்னை யசோதை குழந்தையை மடியில் எடுத்து வைத்து கொண்டு பிராமணர்களை அழைத்து கொடிய தேவதைகளால் குழந்தைக்கு தீங்கு ஏற்படாமல் இருக்க வேத மந்திரங்களை ஓதும்படி கேட்டுக்கொண்டாள். அதே சமயம் அவள் குழந்தைக்கு பால் ஊட்டினாள். குழந்தை நன்றாக பால் குடித்ததால் அது அபாயத்தில் இருந்து தப்பித்து விட்டது என கொள்ளலாம். இதன் பிறகு ஒடிந்து போன வண்டியை பலசாலிகளான சில கோபாலர்கள் சரி செய்தார்கள்.
சிதறிப்போன பொருட்கள் எல்லாம் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டன. அதன் பின் பிராமணர்கள் வேள்வி தீயில் தயிர், எண்ணெய், தர்ப்பப்புல், நீர் ஆகியவற்றை இட்டு குழந்தை எல்லா நலன்களையும் பெற வேண்டும் என முழுமுதற் கடவுளை வணங்கி வேண்டிக் கொண்டார்கள். அங்கு கூடியிருந்த பிராமணர்கள் எல்லா தகுதிகளையும் பெற்று இருந்தார்கள். எவ்வாறென்றால் அவர்கள் பொறாமை அற்றவர்கள், உண்மைக்கு புறம்பாக செயல்படாதவர்கள், பெருமை கொள்ளாதவர்கள், அஹிம்சை கடைப்பிடிப்பவர்கள், பொய் கௌரவம் பாராட்டாதவர்கள். அவர்கள் தகுதியுடைய பிராமணர்களாக இருந்ததால் அவர்களின் ஆசிகள் பயன் தராமல் போகக்கூடுமென நினைப்பதற்கான காரணம் எதுவும் இருக்கவில்லை. தகுதி பெற்ற பிராமணர்கள் இடம் முழு நம்பிக்கை கொண்டு இருந்த நந்த மகாராஜா குழந்தையை தன் மடியில் எடுத்து வைத்து அதை பல மூலிகையில் இடப்பட்ட நீரால் குளிப்பாட்டினார். அப்போது பிராமணர்கள் ரிக், யஜுர், சாம வேதங்களிலிருந்து பாடல்களை பாடினார்கள். தகுதி பெற்ற பிராமணன் அல்லாத ஒருவன் வேத மந்திரங்களை படிக்க கூடாதென கூறப்படுகின்றது. அங்கு கூடியிருந்த பிராமணர்கள் இடம் பிராமண தன்மைகள் எல்லாம் இருந்ததை கண்டோம். எனவே மகாராஜா நந்தருக்கு அவர்களிடம் முழு நம்பிக்கை இருந்தது. எனவே வேத மந்திரங்களை ஓதி சடங்குகளை செய்ய அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். பல்வேறான காரியங்களுக்கு பல்வேறான யாகங்கள் பரிந்து உரைக்கப்படுகின்றன. ஆனால் மந்திரங்கள் தகுதி பெற்ற பிராமணர்களால் உரைக்கப்பட வேண்டும். இந்த கலியுகத்தில் இப்படிப்பட்ட பிராமணர்கள் கிடைக்காததால் வேதங்கள் கூறும் யாக சடங்குகள் தடை செய்யப்பட்டு உள்ளன. எனவே சைத்தன்ய மகாபிரபு இந்த கலியுகத்திற்கு ஒரே ஒரு யாக முறை மட்டுமே சிபாரிசு செய்கின்றார். அதாவது சங்கீர்த்தன யஜ்ஞம். ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரித்தால் போதும் என அவர் உபதேசித்தார். பிராமணர்கள் இரண்டாவது முறையாக வேத மந்திரங்களை ஓதியதால் நந்த மகாராஜா மறுபடியும் அவர்களுக்கு பெருவாரியான தானியங்களையும் பசுக்களையும் தானம் செய்தார். தானமாக கொடுக்கப்பட்ட பசுக்கள் எல்லாம் பொன்னாடைகளால் போர்த்தப்பட்டு, கொம்புகள் தங்க வளையங்களால் அலங்கரிக்கப்பட்டு, பாத குழம்புகள் வெள்ளி தகடுகளால் மூடப்பட்டு மலர் மாலைகளை அணிந்து விளங்கின. தனது அதிசய குழந்தையின் நலனுக்காக அவர் அத்தனை பசுக்களை தானம் செய்தார். பிராமணர்களும் மனம் உவந்து குழந்தையை ஆசீர்வதித்தார்கள். தகுதி பெற்ற பிராமணர்கள் வழங்கும் ஆசிகள் என்றும் வீணாவது கிடையாது. இந்த விழா முடிவு அடைந்த பின்பு ஒரு நாள் அன்னை யசோதை குழந்தை கிருஷ்ணரை மடியில் இட்டு தாளாட்டி கொண்டு இருந்தபோது குழந்தை மிக மிக கனமாக இருப்பதை உணர்ந்தாள். அவரை சுமக்க முடியாமல் போகவே அவள் மனமின்றி குழந்தையை கீழே தரையில் படுக்க வைத்தாள். சிறிது நேரத்திற்கு பின்பு அவள் வீட்டு வேலைகளில் மூழ்கி போய்விட்டாள். இப்பொழுது கம்சனின் வேலைக்காரர்களில் ஒருவனான திருநாவர்த்தன் என்பவன் கம்சன் கட்டளையின் பேரில் ஒரு சூறாவளி காற்றின் வடிவில் அங்கு தோன்றினான். அவன் குழந்தை கிருஷ்ணரை தனது தோளின் மேல் தூக்கி கொண்டு ஒரு பெரும் தூசி புயலை விருந்தாவனம் முழுவதும் பரவும்படியாக எழுப்பினான். இதன் காரணமாக ஒரு சில கணங்களில் எல்லோருடைய கண்களிலும் தூசி படிந்து விருந்தாவனம் முழுவதும் யாரும் தன்னையோ மற்றவர்களையோ காண முடியாத வகையில் அடர்ந்த இருள் படர்ந்தது. இந்த பெரிய ஆபத்தின் போது அன்னை யசோதை தன் குழந்தையை காண முடியாமல் பரிதவித்து போனாள். கன்றை இழந்த பசுவைப் போல் கீழே விழுந்து துடிதுடித்து அழுதாள். இவ்வாறு அன்னை யசோதை பரிதாபமாக அழுது கொண்டு இருந்தபோது ஆய்ச்சியரெல்லாம் வந்து குழந்தையை தேட ஆரம்பித்தார்கள். ஆனால் அவரை காண முடியாமல் ஏமாற்றம் அடைந்தார்கள். குழந்தை கிருஷ்ணரை தோளில் தூக்கிச் சென்று திருநாவர்த்த அசுரன் ஆகாயத்தில் மிக உயர சென்றான். ஆனால் குழந்தை தன்னை மிக மிக வலுவாக ஆக்கி கொண்டதால் அவன் மேலும் உயர செல்ல முடியாமல் தன் சூறாவளி புயல் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டியது ஆயிற்று. குழந்தை கிருஷ்ணர் தன்னை மிக மிக கனமாக செய்து கொண்டு அசுரனை கீழ் நோக்கி அழுத்தினார். பகவான் கிருஷ்ணர் அவனின் கழுத்தை இறுக்கி பிடித்தார். குழந்தை ஒரு பெரிய மலையைப் போல் கனப்பதை உணர்ந்த அசுரன் அவரது பிடியில் இருந்து விடுபட முயற்சித்தான். ஆனால் அவனால் அவ்வாறு செய்ய முடியவில்லை. அவனது கண்கள் பிதுங்கிவிட்டன. மிக கோரமாக குரல் எழுப்பியபடி அவன் விருந்தாவனத்தில் தரையில் விழுந்து உயிர் நீத்து விட்டான்.
சிவபெருமானின் அம்பினால் துளைக்கப்பட்ட திரிபுரா அசுரனைப் போல் திருநாவர்த்த அசுரனும் வீழ்ந்து விட்டான். தரையில் பாறைகளின் மேல் விழுந்ததால் அவனின் உடல் நொறுங்கி போயிற்று. பிருந்தாவனவாசிகள் அவனின் உடலை கண்டார்கள். அசுரன் கொல்லப்பட்டு குழந்தை கிருஷ்ணர் அவனின் உடலின் மீது விளையாடி கொண்டு இருந்ததைக் கண்ட கோபியர்கள் மிகுந்த அன்புடன் கிருஷ்ணரை தூக்கி கொண்டார்கள். தமது அன்பிற்குரிய குழந்தை திரும்ப கிடைத்ததில் கோபாலர்களுக்கும் கோபியருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டன. குழந்தையை விழுங்குவதற்காக தூக்கிச் சென்ற அசுரன் அப்படி செய்ய முடியாமல் போனது பற்றி மட்டும் இல்லாமல் கீழே விழுந்து இறந்து போனது பற்றி ஆச்சரியத்துடன் பேசினார்கள். இதை சிலாகித்து பேசிய சிலர் கூறியதாவது, ஓ, இது சரியே. பாவகரமான செயல்களை புரிபவர்கள் அவற்றின் விளைவாக மரணத்தை அடைகின்றார்கள். பகவான் கிருஷ்ணர் நற்பண்புகளை உடையவர். எனவே அவர் அபாயகரமான நிலைகளில் இருந்து காப்பாற்றப்படுகின்றார். நாமும் நமது முந்தைய பிறவிகளில் பெரும் யாகங்களை செய்து முழுமுதற் கடவுளை வழிபட்டு பெரும் செல்வங்களை தானமாக வழங்கி மக்களின் நலனுக்காக பல சமுதாய தொண்டுகளை செய்து இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல செயல்களின் பலனாக குழந்தை பல அபாயங்களிலிருந்து தப்பி இருக்கின்றது என்றார்கள். அங்கு கூடியிருந்த கோபியர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டார்கள். ஓ, நமது முந்தைய பிறவிகளில் நாம் எப்படிப்பட்ட விரதங்களையும் தவங்களையும் அனுஷ்டித்து இருக்க வேண்டும். நாம் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுளை வழிபட்டு பல யாகங்களை செய்து தானங்களை வழங்கி பொதுமக்களின் நலனுக்காக ஆலமரங்களை வளர்த்தல், கிணறுகளை தோண்டுதல் போன்ற நற்பணிகளை மேற்கொண்டு இருக்க வேண்டும். இந்த நல்ல செயல்களின் பலனாக நம் குழந்தை நாம் திரும்ப பெற்று இருக்கின்றோம். அவன் இறந்து போய்விட்டதாக நாம் நினைத்து இருந்தோம். ஆனால் உறவினரை மகிழ்விக்க அவன் திரும்பி வந்து விட்டான். இந்த ஆச்சரியகரமான சம்பவங்களை கவனித்த நந்த மகாராஜா முன்பு வசுதேவர் கூறியதை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தார். இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு நாள் அன்னை யசோதை குழந்தைக்கு பால் ஊட்டி சீராட்டி கொண்டு இருந்தபோது தன் மார்பில் இருந்து பால் அளவற்று சுரப்பதை உணர்ந்தாள். குழந்தையின் வாயை அவள் தன் விரல்களால் திறந்தபோது பிரபஞ்ச தோற்றம் முழுவதையும் அவரின் வாயில் கண்டாள். பகவான் கிருஷ்ணரின் வாயில் சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், நெருப்பு, காற்று, சமுத்திரங்கள், தீவுகள், மலைகள், நதிகள், காடுகள், பிற சராச்சரங்கள் உள்ளிட்ட பிரபஞ்சம் முழுவதையும் அன்னை யசோதை கண்டாள். இதை கண்ணுற்ற அன்னை யசோதையின் இதை துடிதுடித்தது. ஓ, இது என்ன அற்புதம் என அவள் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். வேறு எதுவும் கூற முடியாமல் அவள் கண்களை மூடிக்கொண்டாள். அவள் அற்புதமான எண்ணங்களில் மூழ்கி போனாள். அன்னையின் மடியில் படுத்திருந்த போதும் கிருஷ்ணன் தமது விஸ்வரூப வடிவத்தை காட்டியது ஆச்சரியத்தை உண்டாக்கின. அன்னை மடியில் படுத்திருக்கும் குழந்தையாக இருந்தாலும், குருட்சேத்திர போர்க்களத்தில் சாரதியாக இருந்தாலும் முழுமுதற் கடவுளே என்பதை எடுத்து காட்டுகின்றது. தியானத்தினாலும் வேறு சில பௌதிக நடவடிக்கையில் உதவியாலும் ஒருவன் கடவுள் ஆகலாம் என்ற மாயாவாத கற்பனை கொள்வதை பொய் என இது நிரூபிக்கின்றது. எந்த நிலையிலும் எப்போதும் கடவுளே. உயிர்வாளிகள் எப்போதும் முழுமுதற் கடவுளின் அம்சங்களே. அவர்கள் ஒருபோதும் எண்ணற்கரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட உன்னத சக்திகளை கொண்ட புருஷோத்தமன் எனும் முழுமுதற் கடவுளாக ஆக முடியாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்